ஹாய் ஹலோ வணக்கம். உங்கள் கார்த்திகேயன். இப்போது டிஎன்பிசியாக இருக்கட்டும், ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கணிதம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்றா கருதப்படுகிறது. அதுவுமே இருக்குது. அப்போ கணிதம் தெரியலை, ஷார்ட்கட்டில் போட தெரில அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை இல்லை அப்படிங்கிறதுல உறுதி. ஏன் அப்படின்னா இப்போ தமிழ் வெவ்வேறு சப்ஜெக்ட் இருந்தாலும் கணிதத்தில் எப்படி ஒரு 25 30 50 இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும், அதாவது டிஎன்பிசியில் மாதிரி கேட்குறான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பியில் ஒரு மாதிரி, யூபிஎஸ்சியில் ஒரு மாதிரி, இந்த மாதிரி நிறைய பேட்டர்னில் எது இருந்தாலும் மேக்ஸ் அடிப்படையாக இருக்குது. அதனால் நம்ம இன்றைக்கி என்ன சாப்டர் எடுத்துக்கோம்னா ஒரு பகடை பார்த்தீங்க அப்படின்னா பகடையில் ஒரு பகடை கொடுத்துட்டு அதோட அடிப்பக்கம் என்ன அப்படின்னு கேட்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 2 பகடை தரலாம். அடுத்து 3 4 இந்த மாதிரி பகடையிலே நிறைய கேட்டகரி இருக்குது. அப்போ இதில் நம்ம எது பார்க்குறோம் அப்படின்னா முதல் கொஸ்டின் பாருங்கள், பகடையின் 2 எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிள். அதாவது ஒரு பகடை கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த கொடுக்கக்கூடிய எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்குறாங்கல்ல, அந்த நம்பரோட 7 கூட அந்த நம்பரை கழிச்சிட்டிங்க அப்படின்னா அதுதான் ஆன்சர். இப்போது இங்கே பாருங்கள், முதல்ல எனக்கு இங்கே கேட்குறாங்க 2 அடிப்பக்கம் என்னன்னு கேட்டால், அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், 7ஓட 2 கழிச்சிட்டோம் அப்படின்னா இதோட அடிப்பக்கம் 5 அப்படின்னு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணி போட்டுடலாம். இது முதல்ல சொன்னேன். அடுத்து பார்க்குறோம், அப்போது ஒரு பகடையின் 5 எதிர்ப்பக்கம் என்ன, அப்போது இங்கே 5 இருக்குது. நம்ம ஃபார்முலாவில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 7ஓட 5 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதாவது கேரி கிடைக்கக்கூடியது, மீது கிடைக்கக்கூடியது 2. அப்போது இதோட அதாவது 5 எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்டோம்னா 2 அப்படின்றத நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இதுதான் உங்களோட ஷார்ட்கட் இன்னைக்கு. நன்றி, வணக்கம்.